Hello everyone, this is Vilasini from Dr. MGR University, third year Viscom and Animation. So this is our industrial visit to Delhi and Agra. So quick review பார்த்துடலாம். So we have Noel Sebastian from third year FT with us. So let's ask his experience. So நீங்கள் சொல்லுங்க நோயல், உங்களுக்கு வந்துட்டு தாஜ்மஹால் அண்ட் ஆக்ரா ஃபோர்ட்டில் வந்துட்டு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோட ஆர்கிடெக்சர் whatever? அதில் ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் லைக் அவ்வளோ அந்த டிசைன்ஸாக இருக்கட்டும், லைக் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ லைக் கிராண்ட் ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் கமெண்டபிள். So we have Hari Prasad from FT here. Let's ask his experience from the trip. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டே ஆக்ராவில் எங்கே போனீங்க? ஆக்ராவில் ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் போனோம். தாஜ்மஹால் போனப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த விஷயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்ட்ரக்சரிங்கும் வேறு லெவலில் இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷனும் வேறு உள்ளெல்லாம் போய் பார்த்தோம், மேலெல்லாம் போய் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்துட்டு தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட் அண்ட் தாஜ் நேச்சர் பார்க்க போனோம். இட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தாஜ்மஹாலை பார்க்குறோம். ஸோ தாஜ்மஹால் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தாஜ் நேச்சர் பார்க்க போனோம், விச் வாஸ் லைக் வெரி க்ளோஸ். அங்கேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 2 to 3 kilometers வாக் எடுத்தோம் அந்த நேச்சர் பார்க்கில். Like the scenery was very great and the architecture was very awesome. ஸோ தாஜ்மஹால் முடித்தோடனே தாஜ் நேச்சர் பார்க் போனீங்களா, அங்கே அந்த வாக் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது மினிமம் 2 kilometer அபோவ் நினைக்கிறேன். அந்த இடமே ஃபுல்லாக சும்மா சமையல் சுற்றி பார்த்தோம். ஃபாரஸ்ட்டு, அனிமல்ஸ் நிறையா இருந்துச்சு, வாட்டர் ஃபால் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து ஆக்ரா ஃபோர்ட் போனோம். ஆக்ரா ஃபோர்ட் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். அங்கே வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். வி ஸ்பெண்ட் தேர் லைக் ஒரு 2 hours இருந்தோம். அண்ட் முடிச்சுட்டு ஆக்ரா ஃபோர்ட் போனீங்களே, ஆக்ரா ஃபோர்ட் வந்துட்டு ஒரு சச் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட். அது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு? அதோட ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர்லாம் உங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு. அது வேறு லெவல் ஸ்ட்ரக்சரிங்லாம் இருந்துச்சு. நம்ம ஊரில் பார்க்காத ஒன்றுலாம் இங்கே பார்க்குறோம். டெல்லி செம்மையாக இருக்குது, ஆக்ரா அதோட சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பரான இடம், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, செம்மையாக இருக்குது. ஓவரால் இதெல்லாம் ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லாத்தையும் நேரில் பார்க்குறது. பார்த்தது இல்லாமல் நீங்கள் இந்த மானுமெண்ட் நான் போகணும்னு நினச்சேன் அப்படின்னு என்ன மானுமெண்ட்? ஃபத்தேபூர் சிக்ரி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பார்க்க முடியல. பட் தட்ஸ் ஒன் ஆஃப் மை லைக் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஹவ் வாஸ் த ஃபுட்? டிட் யூ லைக் இட்? ஃபுட் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. லைக் எல்லாம் சவுத் இந்தியன் குசின்லேயே சாப்பிட்டுட்டு நார்த் இந்தியன் சாப்பிட்றது. பட் ஓகே, பழகிட்டேன். அது முடிச்சுட்டு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போனோம். ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க. தாஜ்மஹால்ஸ், ஆக்ரா ஃபோர்ட்ஸ் அந்த மினி மானுமெண்ட்ஸ் and dresses, accessories, hats and snacks. The food was yummy and everything was totally good. அது முடிச்சுட்டு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போனோம். ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ்?